வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே சட்டநாதபுரம் திருவெண்காட்டில் 100 நாள் சம்பளம் வழங்காத மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் தபால் நிலையம் முன்பு 100 நாள் சம்பளம் வழங்காத மத்திய அரசை கண்டித்து சீர்காழி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. சீர்காழி நகர செயலாளர் சுப்பராயன், வைத்தீஸ்வரன் கோயில் பேரூர் கழக செயலாளர் அன்புச்செழியன், ஒன்றிய துணை செயலாளர்கள் முருகன், சசிகுமார் முன்னிலை வைத்தனர். முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயேஸ்வரன் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் சீர்காழி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் தினேஷ்குமார், தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் ராம இளங்கோவன், தலைமை கழக பேச்சாளர் மாரியப்பன் ஆகியோர் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய 4034 கோடி நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க கோரி கண்டன உரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தென்னரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் விசாகர் நன்றி கூறினார். இதேபோல் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து மகேந்திரன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் கமலஜோதி தேவேந்திரன், எம்என்ஆர் ரவி, ஒன்றிய அவைத்தலைவர் நெடுஞ்செழியன் முன்னிலை வைத்தனர். திமுக ஒன்றிய துணை செயலாளர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலையில் ஈடுபட்டவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டிய சம்பள பாக்கியை வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் கோபி, மணிமேகலை, துரைராஜன், உத்ரமூர்த்தி, ஜீவராஜ், சேது ரமேஷ், சுதாகர், தினகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Thank you.